فطوبى لعبد جعله الله مفتاحا للخير مغلاقا للشر وويل لعبد جعله الله مفتاحا للشر مغلاقا للخير أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய கண்வான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உம்மத்தினுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி, முழு உம்மத்தினுடைய தர்பியத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை, அவருடைய தோழர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கார். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் எப்ப நபியுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவாங்களோ அதன் மூலமாகத்தான் அவங்களுக்கு எந்த துறையில அவங்க இருந்தாலும் சரி அவங்களுடைய சீர்திருத்தம், அவங்களுடைய ஹிதாயத், தர்பியத் எல்லாமே ஏற்படும். அதனால சொல்லப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா சாலிஹீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், அவர்கள் எல்லாத்துடைய அமலினுடைய நூர் ஒரு பக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இஸ்திஞ்சாவுடைய முறையினுடைய ஒரு சுன்னத், ஒரு சின்ன ஒரு சுன்னத்துடைய நூர் ஒரு பக்கம் வச்சோம்னு சொன்னா நபியுடைய அந்த இஸ்திஞ்சாவுடைய சுன்னத்துடைய நூறுடைய பிரகாசம் அதிகமாக இருக்கு. காரணம் என்ன? இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கு. மற்ற நபர்களுடைய செயல்ல அல்லாஹ்வுடைய வாக்குறுதி கிடையாது. இப்ப நபியவங்க இந்த உம்மத்துக்காக வேண்டி எதை தேர்ந்தெடுத்தார்களோ, என்ன வழிகாட்டினாங்களோ அதை கொண்டு மட்டும்தான் இந்த உம்மத் சீர்பெற முடியுமே தவிர வேற எந்த அமலை கொண்டும் சீர்பெற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய தர்பியத்துக்காக, இந்த உம்மத்தினுடைய இஸ்லாஹ் சீர்திருத்தத்துக்காக, இந்த உம்மத்தினுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி நபியவங்க தேர்ந்தெடுத்த இடம் மஸ்ஜித். நபியவங்க தேர்ந்தெடுத்த இடம் மஸ்ஜித். ஒவ்வொரு நபர்களுடைய எந்த துறையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அவர்களுடைய தர்பியத் மஸ்ஜிதுடைய மாஹூல்ல வச்சு தம்பியவங்க சரிக்கிறாங்க. அவருடைய இஸ்லாம், அவருடைய தர்பியத், அவருடைய ஹிதாயத் எல்லாம் மஸ்ஜிதுடைய மாஹூல்ல நடந்தது. ஒவ்வொரு முஃமினுடைய ஈமானுடைய தேவை அதிகமான நேரம் அவன் மஸ்ஜிதில் இருக்கணும் என்பது. ஒரு முஃமின் எந்த அளவுக்கு அதிகமாக மஸ்ஜிதில் நேரம் கழிப்பானோ அந்த அளவுக்கு அவனுடைய ஈமான் உயர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு முஃமினுடைய சிஃபத் அவன் அதிகமாக மஸ்ஜிதில் இருக்கணும் என்பது. அதனால மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு பேருமே மிக அதிகமாக பள்ளியினுடைய தாக்கம் என்ன, மஸ்ஜிதுடைய அசர் என்ன, மஸ்ஜிதுக்கு வெளியில இருக்கக்கூடிய கடைவீதியினுடைய நஹூசத், பீடைத்தனம் என்ன என்பதை அதிகமாக சொல்லுவாங்க. இந்த உம்மத்துக்கு விளக்கிறதுக்காக வேண்டி மஸ்ஜிதுடைய மாஹூலுடைய தாக்கம் என்ன, மஸ்ஜிதுக்கு வெளியில இருக்கக்கூடிய பீடைத்தனம், மஸ்ஜிதுக்கு வெளியில இருக்கக்கூடிய கும்ராஹி, வழிகேடு எந்த அளவு இருக்குது என்பதை விளக்குவாங்க. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, மஸ்ஜிதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நூர் பிரகாசம் அதுக்கு நேர் எதிராக மஸ்ஜிதுக்கு வெளியில வழிகேடு இருக்குன்னு சொல்லுவாங்க. மஸ்ஜிதுக்கு வெளியில வழிகேடு இருக்கு. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, யார் அதிகமான நேரம் பாசார்ல கடைவீதியில கழிப்பாரோ, அதிகமான நேரம் கடைவீதியில கழித்து பள்ளியுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பாரோ, அதாவது பாசாரி ஆதமி கடைவீதிக்காரராக இருப்பாரோ, மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, இவர் மூலமாக முழு உலகத்துல பரவக்கூடிய ஃபித்னா, இவர் மூலமாக முழு உலகத்துல பரவக்கூடிய வழிகேடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா ஒரு தீய நடத்தை உள்ள விபச்சாரி பெண்ணை விட அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கடைவீதியிலே இருக்கக்கூடிய பள்ளியுடைய தொடர்பு இல்லாத, பள்ளியில் நடக்கக்கூடிய அமல்களுடைய தொடர்பு இல்லாத ஒரு நபர்களுடைய பீடைத்தனம் தீய பெண்ணுடைய அந்த அசரை விட, தாக்கத்தை விட அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய தர்பியத்தை இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய கடைசி நபர்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய தர்பியத், இஸ்லாம், ஹிதாயத் எல்லாத்தையுமே மஸ்ஜிதுல வச்சு செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜிது நபவியில சஹாபாக்கள் குறிப்பிட்ட நேரத்துல தான் பள்ளிக்கு வரணும் என்பது கிடையவே கிடையாது. எந்த நேரத்துல தானே வரலாம், மாறாக எந்த நேரத்துல வந்தாலும் அங்க மஸ்ஜிதுக்குள்ளார அமல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. சாதாரணமாக எந்த நபராக இருந்தாலும் சரி மஸ்ஜிதுக்கு எப்ப வரணும்னு நினைப்பாரோ அவர் மஸ்ஜிதுக்கு வந்தாருன்னு சொன்னா அங்க ஹல்கா நடந்து கொண்டிருக்கும். ஏதோ ஒரு ஹல்கால உட்கார்ந்து அவர் தீனுடைய ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு போவார்.
உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்க சில வாலிபர்கள் நாங்க ஒட்டகம் மேய்ச்சி கொண்டுதான் இருப்போம். ஆனா எங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ ஒட்டகம் மேய்க்க மேய்க்க எங்களுக்கு இல்மக்கு தேடணும், இல்ம தெரிஞ்சு கொள்ளணும் என்று நாங்க நினைக்கும் பொழுது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிக்க வச்சு நாங்க பள்ளிக்கு போவோம். அங்க ஹல்கா நடந்து கொண்டிருக்கும். தீனுடைய, ஈமானுடைய, குர்ஆனுடைய அடிப்படையான விஷயங்களை நாங்க கற்றுக்கொண்டு வருவோம் சொன்னோம். ஒரு சந்தர்ப்பத்துல உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒட்டகம் மேய்ச்சி கொண்டிருந்தேன். ஒட்டகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மஸ்ஜிது நபவிக்கு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தீனுடைய, ஈமானுடைய ஹல்கா நடத்தி கொண்டிருந்தாங்க. ஈமானுடைய ஹல்கா நடத்தி கொண்டிருந்தாங்க. நான் அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, யார் நல்ல முறையில ஒலு செஞ்சு 2 ரக்காத் தொழுவாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்றதாக சொன்னாங்க. இதை கேட்ட உடனே உக்பத் இப்னு ஆமிர் அவங்க சொன்னாங்க, எவ்வளவு அழகான ஹதீஸ், எவ்வளவு அற்புதமான ஹதீஸ், 2 ரக்காத் தொழுவதன் மூலமாக சொர்க்கம் கிடைக்குது என்றதாக சொன்னாங்க. இது கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் தாமதமா வந்துட்டீங்க, இதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட உயர்ந்த ஒரு ஹதீஸ் ஒன்று அறிவிச்சாங்க, அதை நான் சொல்றேன் என்பதா சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் நல்ல விதத்துல பேணுதலாக 2 ரக்காத் தொழுது, அதாவது ஒலு செய்வாரோ, ஒலு செய்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துஆவை ஓதுவாரோ அவர் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள்ல எந்த வாசல் பிரியப்படுவாரோ அதன் வழியாக நுழைந்து கொள்ளலாம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம் இது. சஹாபாக்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஈமானுடைய ஹல்கா நடத்துவாங்க, ஈமானுடைய ஹல்கா ஏற்படுத்துவாங்க. இது நபியுடைய சுன்னத். இது மஸ்ஜிது நபவியில் நடந்த முக்கியமான ஒரு அமல். இது இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழு வச்சாங்க. குத்பால மிம்பர்ல ஏறி குத்பா செஞ்சாங்க. எது சம்பந்தமாக? கியாமத்துக்கு முன்னால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், கியாமத்துக்கு முன்னாலுடைய தஜ்ஜாலுடைய, யஜூஜ் மஜூஜுடைய இன்னும் பலவிதமான ஃபித்னாக்கள் என்னென்ன நடக்கும் என்பதாக பயான் செய்ய ஆரம்பிச்சாங்க. பயான் செஞ்சாங்க. ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரைக்கும் செஞ்சாங்க. லுஹருடைய தொழுகை நேரம் ஆயிருச்சு, கீழே இறங்கி லுஹர் தொழுது வச்சாங்க. மீண்டும் மிம்பர்ல ஏறி பயான் செஞ்சாங்க. அசர் வரைக்கும் செஞ்சாங்க. இறங்கி அசர் தொழு வச்சு மீண்டும் ஏறினாங்க. மக்ரிப் வரைக்கும் பயான் செஞ்சாங்க. மக்ரிப் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஈமானுடைய கைபான விஷயம், மறைவான விஷயத்தினுடைய கபர், ஆகிரத், கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதனுடைய முதாக்கரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதனால சஹாபாக்கள் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, எப்ப நாடுனாலும் சரி, அவங்க பள்ளிக்கு வருவாங்க. அங்க நடக்கக்கூடிய அமல்கள் என்ன இருக்குதோ அதுல கலந்து கொண்டு போவாங்க. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் தொழுகைக்காக வேண்டி வரார், ஒருத்தர் தொழுகைக்காக வேண்டி வராரு, தொழுகிறார், அமல் செய்கிறார். ஆனா ஈமானுடைய மறைவான விஷயங்களுடைய முதாக்கரா அவர் செய்யல, ஈமானுடைய ஹல்கால உட்காராம அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னு சொன்னா, முன்னால் அவருக்கு அஸ்பாபனுடைய என்ன யகீன் இருந்ததோ அதை விட அதிகமாக யகீனோட வெளியே போவார்னு சொன்னார். அதை விட அதிகமான யகீனோட தான் அவர் மஸ்ஜிதுக்கு வெளியே போவார். ஏன்? தொழுகைக்கு வந்தார், தொழுதுட்டார். ஆனா அந்த ஈமானுடைய ஹல்கால அவர் கலந்து கொள்ளல, ஈமானுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ஈமான அவர் புதுப்பிக்கல, ஈமான அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அவர் எந்த விதமான முதாக்கரா செய்யாதனுடைய விளைவு அஸ்பாபுடைய யகீனோட தான் அவர் பள்ளி விட்டு வெளியே போவான்னு சொன்னார். இந்த அஸ்பாபுடைய யக்கீனோட ஒரு பள்ளி விட்டு வெளியே போறாரு. அடுத்த வக்துக்கு வரும் பொழுது இந்த அஸ்பாபனுடைய யக்கீனின் காரணமாக இவருடைய தொழுகையில குறை ஏற்படும். குறை ஏற்படும். இவருடைய தொழுகையாக வெளிரங்க ஷக்கில்வானா இருக்கும், வெளிரங்க தோற்றம் இருக்கும். ஆனா தொழுகையில ரூஹ் இருக்காது, தொழுகையில உயிர் இருக்காது, தொழுகையில குது இருக்காது. காரணம் என்ன? ஈமானுடைய முதாக்கரா, ஈமானுடைய ஹல்கால உட்கார்ந்து இவர் ஈமான புதுப்பித்துக் கொள்ளல. இந்த நிலை எந்த அளவுக்கு ஆயிரும் அப்படின்னு சொன்னா, கடைசி ஒரு கட்டத்துல இவர் தொழுகையை விடக்கூடியவராக இருந்தார். அல்லது தொழுகை வெளிரங்க தொழுகை மட்டும் இருக்கும், உள்ள எந்த விதமான அசரும் இருக்காது. இந்த தொழுகை இவருக்கு துவாக்கு காரணமாக, ரஹ்மத்துக்கு காரணமாக ஆகாது. மாறாக இந்த குறையுள்ள தொழுகை இவர் பத்வா செய்ய ஆரம்பிச்சிடும் சொன்னார். இவர் பத்வா செய்யும். இந்த தொழுகையினுடைய பத்வா அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு கபூலாகும் சொன்னா, மற்ற எல்லா விஷயங்களை விட அதிகமாக மிக சீக்கிரமாக அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பத்வாக்கள்ல ஒண்ணு தொழுகையினுடைய பத்வான். இதன் காரணமாக இவருடைய முஆமலாத், இவருடைய முஆஷராத், இவருடைய அக்லாக் எல்லாமே கெட்டுரும் சொன்னார். எல்லாமே கெட்டுரும். அதனால சஹாபாக்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், சஹாபாக்களுடைய எந்த சஹாபியும் சரி,
தொழுத உடனே வெளியில போகக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருந்தது கிடையாது. தொழுத உடனே வெளியில போறது என்பது சஹாபாக்குடைய பழக்கம் இல்ல. மாறாக தொழுத பிறகு ஈமானுடைய ஹல்கால உட்காருவாங்க, குர்ஆனுடைய ஹல்கால உட்காருவாங்க, ஹலால் ஹராமுடைய ஹல்கால உட்காருவாங்க. அதை கொண்டு அவங்களுடைய ஈமான புதுப்பித்துக் கொள்வாங்க. மறைவான விஷயங்கள், அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய வல்லமை, இதை பற்றி பேசி இதை பற்றி முதாக்கரா செஞ்சு ஈமான் அதிகமான நிலையில அவங்க பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடியவங்களா இருப்பாங்க. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யார் அதிகமாக பள்ளியில இருக்க மாட்டாரோ, யார் அதிகமாக பள்ளியில இருக்க மாட்டாரோ அவருக்கு எவ்வளவு பெரிய ஃபித்னா ஏற்படும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஃபித்னா ஏற்படும் சொன்னா ஒரு உதாரணம் சொன்னாங்க மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஒரு வாலிபர் இருந்தார். உமர் ரலியல்லாஹு காலத்துல ஒரு வாலிபர், உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வாலிபர், அதிகமான நேரம் பள்ளியில இருப்பார். தந்தையினுடைய ஹித்மத்துக்காக வேண்டி மட்டும் அவர் என்ன செய்வார், வீட்டுக்கு போயிட்டு வருவார். தந்தையினுடைய ஹித்மத்துக்காக வீட்டுக்கு போயிட்டு அதிகமான நேரம் பள்ளியில தான் இருப்பார். இந்த பள்ளியிலிருந்து வீட்டுக்கு போகும்போது வழியில ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுல ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண் அதிகமாக அடிக்கடி இந்த வாலிபர் வந்து போறதை பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு சந்தர்ப்பத்துல இந்த நபரும் இந்த வாலிபரும் அந்த பெண்ணை பார்த்துட்டாரு. இவருக்கும் ஆசை ஏற்பட்டுருச்சு. அந்த பெண் அழைக்கிறாங்க. இந்த வாலிபர் வீட்டுக்குள்ளார போயிடுறார். அந்த சமயத்துல ஒரு ஆயத்து ஞாபகம் வந்தது. இன்னல்லதீன தக்கவு இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி தலக்கரு என்ற ஆயத்து ஞாபகம் வந்துச்சு. நல்லடியார்கள், முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு ஷைத்தானுடைய தீங்கு உங்களுக்கு ஏற்படும் பொழுது உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துருச்சுன்னா அவங்க அந்த பாவத்தை விட்டுருவாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த ஆயத்து ஞாபகம் வந்த உடனே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்ப அந்த பெண் தனிமையா இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கூட ஒரு அடிமை பெண்ணை கூப்பிட்டு இந்த வாலிபனுடைய வீட்டுக்கு வெளியில இவர் போய் போட்டுட்டு வந்துட்டான். அந்த வாலிபனுடைய தந்தை பாக்குறாரு, மகன் வீட்டுக்கு வெளியில படுத்திருக்கார், மயக்கமுற்ற நிலையில இருக்கிறார். எழுப்பிட்டு கேட்கிறாங்க, என்ன ஆச்சு? அந்த வாலிபர் சொல்றார், இந்த விஷயங்கள்லாம் ஏற்பட்டது. அப்ப அவங்க தந்தை கேட்டாங்க, என்ன ஆயத்து ஓதனீங்க என்பதாக கேட்டாங்க. எந்த ஆயத்து ஓதுனதுனால இந்த மயக்கம் உங்களுக்கு ஏற்பட்டது? அப்ப அந்த வாலிபர் இந்த ஆயத்தை மீண்டும் ஓதி காமிச்சார். ஓதி காமிச்சதுதான் தாமதம், அதே நிலையில அவர் மௌத்தாயிட்டார். அப்ப அவர் அடக்கம் செய்யப்பட்டது. அடுத்த நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு வந்தாங்க. கபருக்கு வந்து சொன்னாங்க, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் அல்லாஹ்வை பயந்து இருப்பார்களோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொன்னாங்க. கபர்ல இருந்து ஒரு பதில் சத்தம் கேட்டது. அல்லாஹ் அவருக்கு 2 சொர்க்கத்தையும் கொடுத்துட்டாங்க சத்தம் வந்து. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சம்பவம் சொல்லி சொன்னாங்க, இவர் அதிகமான நேரம் பள்ளியில் இருக்கக்கூடிய வாலிபர், கொஞ்ச நேரம் தான் தந்தையினுடைய ஹித்மத்துக்காக வேண்டி மட்டும் பள்ளிக்கு வெளியில வீட்டுக்கு போயிட்டு வருவாரு. இந்த நேரம் வெளியில போறதுனால இவருக்கு எவ்வளவு பெரிய ஃபித்னா ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம அதிகமாக கடைவீதியில் இருக்கிறோமே, நாம உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய ஃபித்னால அகப்பட்டிருக்கோம்னு சொல்லுங்க. ஆனா இவர் அதிகமான நேரம் மஸ்ஜிதில் இருந்ததுல அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய தொடர்புல இருந்ததனுடைய காரணம் அவருக்கு இந்த ஆயத் ஞாபகம் வந்தது. இந்த ஆயத் ஞாபகம் வந்ததுனால அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொண்டான்னு சொன்னாங்க. மேலும் அவங்க சொன்னாங்க, மஸ்ஜிதுன் நபவி எப்பேற்பட்ட ஒரு இடமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான ஹாலாத்துகள், எல்லா விதமான மசாயில்கள், அதற்குண்டான தீர்வு காணக்கூடிய இடமாக பள்ளி இருந்தது. காற்று அதிகமா வீசுதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வருவாங்க. சூரிய கிரகம் ஏற்பட்டதா, பள்ளிக்கு வருவாங்க. சந்திர கிரகம் ஏற்பட்டதா, பள்ளிக்கு வருவாங்க. மழை இல்ல, பள்ளியில வந்து துவா செஞ்சாங்க. மழை அதிகமாக ஆயிருச்சு, பள்ளியில வந்து முறையிட்டாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் பள்ளியில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னா அல்லாஹ் அல்லது நேரடியாக முறையிடுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிதுன் நபவியில அமல்கள் மூலமாக ஆபாதாக இருந்ததனுடைய விளைவு, இருந்ததனுடைய காரணம், ஓனாய் கூட தன்னுடைய ரிஸ்கை பள்ளியில வந்து தேடியது சொல்லப்படும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஓனாய் வந்துச்சு. நபி அவங்க சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, இந்த ஓனாய் தன்னுடைய ரிஸ்கை தேடி வந்திருக்குது. யார்கிட்ட ஆட்டு மந்தை இருக்குதோ யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஆடை இந்த ஓனாய் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. யாராச்சும் ஒருத்தர் இந்த ஓனாய்க்கு ஒரு ஆட்டை கொடுத்துருங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க எல்லாமே ஏழைகள், அங்கிருந்து எல்லாம் ரொம்ப ஏழைகளாக இருந்தாங்க, எங்கள்கிட்ட ஆட்டு மந்தை மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்ல. ஒரு ஆடுங்கிறது ஒரு பெரிய இதை நாங்க இலவசம் கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க, என்ன செய்யறது?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஓநாய் தன்னுடைய ரிஸ்கை தேடி வந்துருச்சு. அந்த ஓநாய்க்கு நபி அவங்க சொன்னாங்க, உனக்கு எந்த ஆட்டு மந்தை பிரியமோ அங்க போய் உனக்கு பிரியமான ஆட்டை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க உங்களுடைய ஆட்டு மந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய ஆட்டு மந்தைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. மஸ்ஜிது நபவியில ஹல்கா நடந்ததனுடைய விளைவு, ஈமானுடைய குர்ஆனுடைய ஹல்கா நடந்ததனுடைய விளைவு, காட்டுல இருக்கக்கூடிய மிருகம் கூட தன்னுடைய ரிஸ்குடைய தேவைக்காக வேண்டி பள்ளிக்கு வந்தோம்னு சொல்லப்படும். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எப்ப மஸ்ஜித் ஆபாதாக இருக்குமோ, மஸ்ஜித் அமல்களோடு ஆபாதாக இருக்குமோ, மஸ்ஜித் சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்களுடைய முஆஷரத் பாதுகாக்கப்படும், அவங்களுடைய முஆஷரா பாதுகாக்கப்படும். மஸ்ஜித் ஆபாதாக இல்ல, மஸ்ஜித்ல அமல்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா மஸ்ஜித் சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய முஆஷரா, அவங்களுடைய முஆமலா, வியாபாரம், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிலை, இது எல்லாமே சீர்கெட்டு போயிரும் சொன்னாங்க. இதெல்லாமே சீர்கெட்டு போயிரும் சொன்னாங்க. அதனால சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்குள்ளார இது போன்ற அமல்களை ஏற்படுத்தினாங்க. தான் அமல்களை ஏற்படுத்தினது மட்டுமல்ல, வெளியில போய் மற்ற சஹாபாக்களுக்கு தாவத் கொடுத்து இந்த அமல் பக்கம் கூட்டிட்டு வந்தான். ஒவ்வொரு சஹாபியும் வெளியில போவாங்க, வெளியில போய் சஹாபாக்களுக்கு தாவத் கொடுத்தாங்க. வாங்க கொஞ்ச நேரம் ஈமாவுடைய முதாக்கரா செய்யலாம், கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் வரலையோ அவங்களை சங்கிலியால் கட்டி இழுத்துட்டு வரலாம்னு பிரியப்படுவோம்னு சொல்றாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் குழியில விழுந்துட்டாரு, அவர் யாரும் பார்த்து எங்கிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு வந்துட மாட்டோம், மாறாக கையை கொடுத்து அவரை தூக்கி விடுவோம். இதே மாதிரிதான் நாங்க பிரியப்படுவோம். வெளியில போய் ஒவ்வொரு ஈமான் கொண்ட நபரை கையை பிடிச்சு அவரை பள்ளிக்கு கூட்டிட்டு வந்து இந்த ஹல்கால உட்கார வைக்க பிரியப்படுவோம் சொல்றோம். கணவான்களை பெரியவர்களே, சஹாபாக்கள் மஸ்ஜித் அதாவது மதீனாவுல இருக்கும் போது மட்டும் இந்த அமல்கள் செய்யல, மாறாக சஹாபாக்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போனாங்களோ, எங்கெங்க தாவத்துடைய தக்காசா எடுத்துக்கொண்டு வெளிநாடுகள் வெளி ஊர்களுக்கு போனாங்களோ அங்கேயும் இதே அமலை ஏற்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு ஆணினுடைய தீனுடைய இஸ்லாம், தீனுடைய தர்பியத், அவருடைய ஹிதாயத் மஸ்ஜிதுடைய அமல்கள் மூலமாக மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதைத்தான் ஏற்படுத்தினாங்க. சஹாபாக்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போனாங்களோ அங்க போன உடனே அவங்க செய்த முதல் விஷயம் பள்ளி கட்டினாங்க. பள்ளியில அமல்கள் ஏற்படுத்தினாங்க. தனி நபரா போனாங்க, பள்ளியில அமல் ஏற்படுத்தினாங்க. வெளியில போய் உழைப்பு செஞ்சு உம்மத்தை பள்ளி கூட்டிட்டு வந்தாங்க. மௌலானா அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நாம தனி நபரா இருந்து ஆபாத் எப்படிங்க செய்யறதுன்னு கேட்கிறோம். நாங்க ஒருத்தர் தான் இருக்கிறோம், நாங்க 2 பேர் இருக்கிறோம், 3 பேர் தான் இருக்கிறோம், வேற யாருமே இல்ல, கூட நேரம் கொடுக்கறது இல்ல, நாங்க எப்படி ஆபாதி செய்யறது? சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா மதாயின் நகருக்கு போனாங்க, போய் தனி நபராக உழைப்பு செஞ்சாங்க, இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல மதாயினுடைய அந்த மஸ்ஜிதுல 1000 நபர்கள் கொண்ட ஹல்காங்க நடந்துச்சு. 1000 நபர்களை உருவாக்கி 1000 நபர்கள் கொண்ட ஹல்கா அவங்க ஏற்படுத்தி சூரா யூசுஃப ஒவ்வொரு நபருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கூஃபாக்கு போனாங்க. கூஃபால இருக்கக்கூடிய ஜாமி மஸ்ஜித் அங்க ஒவ்வொரு நபரையும் ஒண்ணு சேர்த்து அங்க குர்ஆனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அபூ ரஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது கூஃபால அவங்க ஹல்காக்கள் ஏற்படுத்தி அங்க சூறாக்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. குர்ஆனுடைய ஆயத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, ஒவ்வொரு ஆயத்தினுடைய சிறப்புகள் என்ன அதை சொல்லிக் கொடுத்தாங்க. வரக்கூடிய நபர்கள்ட்ட கேட்பாங்க, நேத்து நீங்க வந்தீங்களே என்ன ஆயத்தை பழகுனீங்க, என்ன ஆயத்தை மனப்பாடம் பண்ணீங்க, அந்த நேத்துடைய காரிதாரி கேட்பாங்க. அந்த ஆயத் சொன்ன பிறகு அடுத்த ஆயத்தை ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லிக் கொடுத்து சொல்வாங்க, லஹிய கைருன் மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், இந்த ஒரு ஆயத்து இருக்குதே முழு உலகத்தை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. அது கற்றுக்கொண்ட பிறகு அடுத்த ஆயத் அந்த ஆயத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்வாங்க, லஹிய கைரு மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், இந்த ஒரு ஆயத்து இருக்குது முழு உலகத்தை விட சிறந்தது. இது போன்று ஒவ்வொரு ஆயத்தினுடைய சிறப்பை சொல்லி முழு குர்ஆனையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எந்த நாடுகளுக்கு போனாங்களோ அந்த நாட்டுல என்ன உழைப்பு செய்யணும், மஸ்ஜிதுடைய ஆபாதி சஹாபாக்கள் செஞ்சு காமிச்சாங்க. அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா பஸ்ராக்கு போனாங்க. பஸ்ரா அங்க அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அங்க ஒரு பெரிய ஒரு தாபி அபூ ரஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த பஸ்ரானுடைய ஜாமி மஸ்ஜிதுல பல ஹல்காக்கள் நடக்கும்.
சஹாபாக்களுடைய வளமை இது. சஹாபாக்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போறாங்களோ அங்க அவங்க ஏற்படுத்தின சுன்னத் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவியில ஏற்படுத்தின சுன்னத் இது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பல ஹல்காக்கள் இருக்கும். மஸ்ஜிதுல ஹல்காக்கள் ஏற்படுத்தணும். அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா பஸ்ராவுடைய ஜாமி மஸ்ஜிதுல பல ஹல்காக்கள் ஏற்படுத்தினாங்க. அபூ ரஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த பல ஹல்காக்கள் இருந்துச்சு. அதுல ஒரு ஹல்கா அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹல்கா இருந்துச்சு. அங்க போய் உட்கார்ந்து நான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்ற முழு சூறாவை நான் கற்றுக்கொண்டேன்னு சொன்னேன். கணவன்ல பெரியவர்களே, சஹாபாக்களுடைய வளமை இதுதான். சஹாபாக்களுடைய இஸ்லாமுக்காக வேண்டி, தர்பியத்துக்காக வேண்டி, உம்மத்தினுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி அவங்க செஞ்ச அமல் இது. முதல்ல பள்ளி ஏற்படுத்தினாங்க. பள்ளிக்குள்ளார ஈமானுடைய, குர்ஆனுடைய, ஹலால் ஹராமுடைய ஹல்காக்கள் ஏற்படுத்தினாங்க. வெளியில போய் உழைப்பு செஞ்சு ஒவ்வொரு நபரையும், ஈமான் கொண்ட ஒவ்வொரு நபரையும் பள்ளியினுடைய சிறப்பு என்ன, பள்ளியின் பக்கம் வருவதனுடைய சிறப்புகள் என்ன, இதை சொல்லி அவங்களை ஹல்கான் பக்கம் கொண்டு வந்தான். சொல்லி அந்த ஹல்கான் பக்கம் கொண்டு வந்தான். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போறதனுடைய வெளிநாடுகள், வெளியூருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போறோமே, இது இன்னைக்கு உம்மத்து விளங்கி இருக்கிறாங்க. இது கலிமா தொழுகையை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி என்பதா சொல்லி யாக்கூப் சாப் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு பெரும் பொறுப்புதாரிகள் கூட என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது தீனை கற்றுக்கொள்றதுக்காக, கலிமாவை கற்றுக்கொள்றதுக்காக, தொழிலை கற்றுக்கொள்றதுக்காக என்பதாக மட்டும் விளங்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா பிறர்களே, அல்லாஹுடைய பாதையில போறதனுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹனுடைய கட்டளை என்று விளங்கி போகணும். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுங்க என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளையினுடைய அஸ்மத், இந்த கட்டளையினுடைய கண்ணியம் ஒவ்வொரு முஸ்லிமான நபருடைய உள்ளத்தில் வரணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய தாமதம் இருக்குது. இதுதான் இன்னைக்கு முழு உலகத்துல ஃபித்னா, குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அடிப்படை காரணம். இன்னைக்கு வெளியில போய் உம்மத்துல உழைப்பு செஞ்சு பள்ளிக்கு கூட்டிட்டு வரோமே, அந்த நபர்கள்ட்ட இந்த விஷயத்தை விளக்கணும், சொல்லணும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போறதுனால ஏற்படக்கூடிய பிரயோஜனம் என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில போகாம பின்தங்குவதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொன்னாங்க, தபூக்குடைய போர்ல 3 சஹாபாக்கள் பின்தங்கிட்டான். தபூக்குடைய போர்ல 3 சஹாபாக்கள் பின்தங்கினாங்க. கஅப் இப்னு மாலிக், முராரிக் இப்னு ரபி, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய பாதையில போக வேண்டாம் என்று நினைக்கல அவங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போயிரலாம் பிற்படுத்தி கொண்டே இருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ரது பி ஐ யகூனு மஅல் கவாலிப் வ தபஅல்லாஹு அலா குலூபி, யார் யாரெல்லாம் பின்தங்கி விட்டார்களோ, அதாவது முனாஃபிக்குகள் பின்தங்கி இருந்தாங்க, இவர்களோடு சேர்ந்து இவர்களும், இந்த 3 பேரும் பின்தங்குவதை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றார். இலியாஸ் சொன்னாங்க, அதாவது முனாஃபிக்குகள் எந்த செயலை செய்தார்களோ அதே செயலை இவர்களும் பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில போறதை பிற்படுத்துவது இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில போவதை பிற்படுத்துவது இது முனாஃபிக்குகள் அவங்க செய்த செயல். இதற்கு ஒப்பாக கூட ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 பேர் பற்றி சொல்லும் பொழுது, தபஅல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் முத்திரையிட்டு விட்டான் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். முனாஃபிக்குகள் பின்தங்கிட்டாங்களே, அதே போன்று இவர்களும் பின்தங்கிட்டாங்க. பின்தங்குவதை இவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டான் என்பதாக சொன்னார். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, எப்ப இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய பாதையில போவதை பிற்படுத்துமோ, அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில போறதை நிறுத்திடுவாங்களோ, ஹிலாஃபத்துடைய காலத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இருந்த ஹிலாஃபத்தினுடைய காலத்துல என்னென்ன கைராத்துகள், என்னென்ன பரக்காத்துகள், என்னென்ன உதவிகள் இறங்கியதோ அந்த உதவிகள் இந்த உம்மத்துக்கு கிடைக்காம போயிடும் சொன்னாங்க. எப்ப இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய பாதையில போறதை விட்டுருவாங்களோ, அல்லது இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய பாதையில போறதை பிற்படுத்தி கொண்டே இருப்பார்களோ, அப்ப ஹிலாஃபத்துடைய காலத்துல என்னென்ன கைராத்துகள், என்னென்ன நலவுகள், என்னென்ன உதவிகள் வந்ததோ அந்த உதவிகளை விட்டும் இந்த உம்மத் மஹ்ரூம் ஆயிடுவாங்க, இந்த உம்மத்துக்கு கிடைக்காம போயிடும் என்பதாக மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அதனால பள்ளிக்கு வரக்கூடிய நபர்கிட்ட சொன்னாங்க 4 தஸ்கீல் செய்யணும்.
பள்ளியில கூட்டிட்டு வரவுமே அவங்களுக்கு 4 தஸ்கீல் செய்யணும். முதலாவதாக அவர் தினமும் பள்ளிக்கு அதிகமாக நேரம் கொடுக்கக்கூடியவராக ஆயிடும். டெய்லியும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கணும். மஸ்ஜிதுக்கு ஏன் நேரம் கொடுக்கணும்? டெய்லியும் மஸ்ஜிதுக்கு தீனுடைய அடிப்படையான விஷயங்கள், குர்ஆனுடைய விஷயம், ஹலால் ஹராமுடைய விஷயம், முஆமலாத்துடைய விஷயம், முஆஷராத்துடைய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தினமும் அவர் மஸ்ஜிதுக்கு வரணும். தினம் மஸ்ஜிதுக்கு வரணும். இது முதல் தஸ்கீல் நாம் செய்யணும். யாரை போய் சந்திச்சு நம்ம பள்ளி கூட்டிட்டு வரோமே, நம்ம கெஸ்ட் செய்யறோமே, கெஸ்டினுடைய நோக்கமே என்ன? ஒவ்வொரு நபரும் பள்ளியுடைய மாஹூல்ல வந்துடணும் என்பதுதான். பள்ளியோட வந்துடணும், பள்ளியுடைய அமல்ல கலந்து கொள்ளணும் என்பதுதான் நம்முடைய கெஸ்டுடைய உண்வான், கெஸ்டுடைய நோக்கமே அதுதான். அப்படி கூட்டிட்டு வரக்கூடிய நபர்கிட்ட 4 தஸ்கீல் செய்யணும். முதலாவதாக அவர் தினமும் பள்ளிக்கு நேரம் கொடுக்கக்கூடியவராக ஆயிடும். தினமும் பள்ளிக்கு தீனை கற்றுக்கொண்டு போகணும். எப்படி சஹாபாக்கள் பள்ளியில வந்தாங்க, தீனுடைய விஷயங்கள், குர்ஆனுடைய விஷயங்கள், பல தொழுகையுடைய முறை, ஒழுவுடைய முறை, கலிமாவுடைய விஷயம், அக்கீதா சம்பந்தப்பட்டது, இது எல்லாம் கற்றுக்கொண்டு போனார்களோ, அதே போன்று இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் எந்த துறையில் இருக்கட்டும், எந்த நிலையில் இருக்கட்டும், ஏதோ ஒரு நேரம் தொழுகை அல்லாத வேற ஒரு நேரம் ஒதுக்கி அவர் பள்ளிக்கு தீனை கற்றுக்கொண்டு போகக்கூடிய நபராக ஆகும். இதுக்காக வேண்டி அவர்கிட்ட தினமும் மஸ்ஜிதுக்கு நேரம் கேட்கணும். அவர் எந்த நேரம் கொடுக்கிறாரோ அடுத்த நாள் அவரை அந்த நேரத்தில் வசூலி செஞ்சு கூட்டிட்டு வரணும். போய் அவர் சந்திச்சு வசூலி செஞ்சு அவரை கூட்டிட்டு அவருக்கு என்ன தேவை? நம்முடைய பயான் பேசுறது இல்ல, நம்முடைய பேச்ச அவர் பேசுறது இல்ல. அவருக்கு என்ன தேவை? அவருக்கு கலிமா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா ஒழுவுடைய முறை தெரியாம இருக்கலாம், குளிப்புடைய முறை தெரியாம இருக்கலாம், தொழிலுடைய முறை தெரியாம இருக்கலாம். அவருக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் நுபுவத்துடைய முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சஃப்ல நிக்க வச்சு தொழுக பழக்கினார். நீங்க தொழுகைக்காக வேண்டி நின்றால் கப்பீரு தக்பீர் சொல்லுங்க அப்படின்னா எல்லாம் கையை உயர்த்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜூசு ஆதானக்கும், உங்களுடைய கையை காதுக்கு மேல உயர்த்திடாதீங்க, காலு கீழே உயர்த்துங்க, ருக்கு செய்யுங்க, சஜ்தா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனா முதற்கொண்டு அத்தஹியாத் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சஹாபாக்களை சஃப்ல நிக்க வச்சு பழக்கி கொடுத்தாங்க. மஸ்ஜிது நபவியில் நடந்த அமல் இது. மஸ்ஜிது நபவியில நடந்த அமல் இது. இந்த அமல ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகும். எந்த நாடுகள் போறோமோ, எந்த ஊர்கள் போறோமோ, ஹல்காக்கள் ஏற்படுத்தணும், நபர்கள் கொண்டு முதல்ல மஸ்ஜிதுடைய நேரம் கேட்கணும். இரண்டாவதாக அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகும். அல்லாஹ்வுடைய பாதையில அவர் வெளியாகணும். அல்லாஹ்வுடைய பாதையில போறது முதல் தஸ்கீலாக அவர் 4 மாசம் தஸ்கீல் செய்யணும். 4 மாசம் தஸ்கீல் செய்யணும். சஹாபாக்கள் ஒவ்வொரு நபரும் அல்லாஹ்வுடைய பாதையில தகாசாக்களை உருவாக்கி அவங்களே போனாங்க. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? தகாசா இருந்தா சொல்லட்டும் நம்ம போலான்னு நினைக்கிறோம். சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன? தகாசாக்களை உருவாக்குவாங்க, தகாசாவை அவங்களே பூர்த்தி செய்வாங்க. தகாசாக்களை உருவாக்கி அவங்களே பூர்த்தி செய்வாங்க. அதனால முதல்ல இயாசனம் சொல்லுவாங்க, வருஷம் 4 மாசம் போறத யார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக ஏற்படுத்திக் கொள்ளவில்லையோ அவருடைய ஈமானுடைய ருசியை அவர் சுவைக்க முடியாதுன்னு சொன்னார். ஈமானுடைய சுவை, ஈமானுடைய ருசி அவனால் ருசிக்க முடியாது, சுவைக்க முடியாது. வருஷம் 4 மாசம், மாதம் 10 நாள், தினமும் 8 மணி நேரம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக ஏற்படுத்திக் கொள்ளணும் சொன்னார். வாழ்க்கையினுடைய அங்கமாக ஏற்படுத்திக் கொள்ளணும். அலிமியா சாப் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க, எந்த தீனை விளங்குவதற்காக வேண்டி, எந்த தீனுடைய ஹகீகத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த தீனை தெரிஞ்சு கொண்டாங்களோ அந்த தீனை வெறும் ஒரு சில்லா 3 சில்லால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு சில்லா ஒரு 3 சில்லா நம்ம கொடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்பதாக பிரியப்படுறோம். எது வரைக்கும் 4 மாதம் ஒவ்வொரு வருடமும் கொடுக்க மாட்டோமோ அது வரைக்கும் இந்த தீனுடைய ஈமானுடைய ருசி விளங்க முடியாது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுல எவ்வளவு ஆர்வம் கொண்டவங்களாக இருந்தாங்க, எவ்வளவு தகாசாக்கள் அவங்களே ஏற்படுத்தி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எல்லா சஹாபாக்களும் ஒண்ணு கூட்டினாங்க. அந்த பெரிய ஒரு ஃபித்னா ஏற்பட்டது. நபியுடைய வஃபாத்துக்கு பின்னாடி பெரிய ஒரு ஃபித்னா ஏற்பட்டது. சில பேர் முர்த்தத் ஆயிட்டாங்க, சில பேர் ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாங்க. பெரிய ஒரு ஃபித்னா ஏற்பட்டது. அந்த ஃபித்னா எல்லாம் முடிந்த பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எல்லா சஹாபாக்களையும் ஒன்னு சேர்த்து தக்காஸா ஏற்படுத்தினாங்க. என்ன தக்காஸா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கந்தக்கூடிய சந்தர்ப்பத்துல எல்லாம் குழி தோண்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல கல் உடையல. அப்ப நபி அவங்க கல் எடுத்து அந்த கல்லை உடைச்சான். இப்ப உடைக்கும் போது 3 சுப செய்தி சொன்னான். கைசர் என காட்டப்பட்டது, அது வெற்றி கொள்ளப்படும். கிஸ்ராவுடைய அந்த அரசாங்கம் வெற்றி கொள்ளப்படும். யமன் உடைய அரசாங்கம் வெற்றி கொள்ளப்படும். இந்த சுப செய்தி சொன்னான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எல்லா சஹாபாக்களும் ஒண்ணு சேர்த்து தகாசா உருவாக்குறாங்க. நபி அவங்க அதை சொல்லிட்டு போனாங்களே, நாம அந்த நாடுகளுக்கு போய் வெற்றி கொள்ளலாம் சொன்னாங்க. அந்த தகாசா ஏற்படுத்துவோம். நபி அவங்க சொல்லிட்டாங்க, அந்த தகாசா இருக்குது, இந்த தகாசாவுக்கு யார் தயார்னு கேட்டாங்க. இந்த தகாசாவுக்கு யார் தயார்? அங்கே தஸ்கீல் செஞ்சாங்க, சஹாபாக்கள் தயாரானாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கிலாஃபத்துடைய காலத்துல தஸ்கீல் செஞ்சு அவங்க ஜமாத் அனுப்பிச்சு வச்சாங்க. 3 நாடுகளுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்துல வரைக்கும் அவங்க வேலை செஞ்சு கொண்டுதான் இருந்தாங்க. சஹாபாக்களுடைய பழக்கம் இது. தகாசாக்களை உருவாக்குவாங்க. மஸ்ஜிதுடைய சத்தகல இருந்து, மஸ்ஜிதுடைய நிலையிலிருந்து தகாசாக்கள் ஏற்படுத்தி வெளியில போய் அவங்க என்ன செஞ்சாங்க, தகாசாக்களை பூர்த்தி செஞ்சாங்க. தகாசாக்கள் பூர்த்தி செஞ்சாங்க. இன்னைக்கு நாம தகாசா எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும்னு நினைக்கிறோம். தகாசா எந்த அளவுக்கு சுருக்கணுமோ அந்த அளவுக்கு சுருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா சஹாபாக்கள் எந்த தகாசா பெரிய தகாசா இருந்துச்சோ, எது உயிரை கொடுக்கக்கூடிய தகாசா இருந்துச்சோ அதை முதன்மையாக வைத்து செயல்பட்டான். தௌமத்துல் ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்க ஒரு அல்லாஹ்வுடைய அதாவது ஒரு ஜமாத் அங்க வேலை செஞ்சு கொண்டு இருந்தான். அவங்களுக்கு ஒரு உதவி ஜமாத் தேவைப்பட்டது. உதவிக்காக வேண்டி இன்னொரு ஜமாத் தேவைப்பட்டது. அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அங்க பக்கத்துல வேற யார் இருக்கா என்று பார்க்கும்போது காலித் ரலியல்லாஹு ஜமாத் அங்க இருந்துச்சு. அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. காலித் ரலியல்லாஹு அவங்களுக்கு, நீங்க தௌமத்துல் ஜங்கல்ல ஒரு உதவி படை தேவைப்படுது, நீங்க உடனடியாக போங்கன்னு சொன்னாங்க. இப்ப காலித் ரலியல்லாஹு அங்க இருக்கக்கூடிய மக்காமியன் சாத்தியல்கிட்ட மசூரா செய்யறாங்க, இந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன வழி, எப்படி போறது? அவங்க சொன்னாங்க, 2 பாதை இருக்குது, 2 வழி இருக்கு. ஒரு வழி இருக்குது, 1 மாசம் தொலை தூரம், 1 மாசம் நடந்து போகணும். ஆனா அது செழிப்பான இடம், தண்ணி இருக்குது, உணவுக்கான ஏற்பாடு இருக்குது. ஆனா 1 மாசம் தொலை தூரம். இன்னொரு பாதை இருக்குது, பாலைவனத்தினுடைய பாதை, அது 10 நாள்ல போயிடலாம். ஆனா உயிருக்கு கேரண்டி கிடையாது, உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. காலித் ரலியல்லாஹு அன்ஹு மசூரா செஞ்சுட்டு முடிவு செஞ்சாங்க, தகாசா வந்திருக்கு, அந்த இடத்துக்கு உடனடியாக போகணும். அதனால இந்த ஆபத்தான வழியை தேர்ந்தெடுத்தான். 10 நாள்ல போய் சேரணும், சீக்கிரம் போய் சேரணும். பாதையில எந்த இடத்துலயும் உணவு கிடையாது, எங்கேயுமே தண்ணி கிடையாது. என்ன செய்யலாம்? மசூரா செஞ்சாங்க, இருக்கக்கூடிய ஒட்டகத்தை எல்லாத்தையும் நல்லா பசிய போட்டுடலாம், பசியோட இருக்கட்டும். எப்ப சாகர நிலைக்கு இருக்குமோ நல்லா தண்ணி குடிக்க வச்சிடலாம். தண்ணி குடிச்சிருச்சுன்னு சொன்னா அதனுடைய அந்த இறை பையில அந்த தண்ணி அப்படி இருக்கும். அப்ப அந்த ஒட்டகத்தை அறுத்து அந்த இறை பைய கட்டி வச்சுக்கலாம், தண்ணி சேகரிச்சிடும். இப்ப இந்த அறுத்த ஒட்டகத்தை அதனுடைய இறைச்சியும் எடுத்துக்கொள்ளலாம், இறைச்சியும் ஆயிடும். இப்படி நாம 10 நாள் சஃபர் செய்யலாம் என்பதாக மசூரா செஞ்சு அதே மாதிரி சஃபர் செய்யறான். 3-4வது நாள் சில சஹாபாக்கள் உணவு இல்லாம ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து மௌத்தாயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்க. உணவு எங்கேயுமே இல்லை, இருந்த தீர்ந்துருச்சு. 4வது 5வது நாள்ல சஹாபாக்கள் சில ஷஹீதாயிட்டாங்க. காலித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் என்னோட தொடரணும் என்பதா பிரியப்படுறீங்களோ என்னோட வந்துட்டே இருங்க, யாரும் ஜனாதா தொழுகை கூட இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஜனாதா தொழுகை கூட இறங்கக்கூடாது சொல்லி எல்லா சஹாபாக்கள் தொடர்ந்து போனாங்க. 10வது நாள் குறைவான சஹாபாக்கள் மட்டுமே ஹயாத்தா போய் சேர்ந்தாங்க. சஹாபாக்கள் அந்த ஜஸ்பா, இது பள்ளியுடைய மாஹூலின் காரணமாக அவங்கள்ட்ட ஏற்படுத்தப்பட்ட ஜஸ்பா, அவங்கள்ட்ட ஏற்படுத்தப்பட்ட தீனுடைய ஃபிக்ர் எந்த அளவுக்கு சொன்னா தீனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கும் தயாரான, தீனுக்காக அர்ப்பணிக்க தயாரான. முசைலத்துல் கஸ்ஸாப் சொல்லக்கூடிய கொடியவன் தன்னை நபி என்பதாக தாவா செஞ்சு கொண்டிருந்தான். அவனை தொடர்ந்து கிட்டத்தட்ட 45,000 பேர் முர்த்ததாயிட்டான். அவனை பின்பற்றி 45,000 பேர் முர்த்ததாயிட்டாங்க. ஒரு கோட்டைக்குள்ளார அடைக்கலம் பூசிட்டான். கோட்டை கதவு பூடப்பட்டிருக்குது, உள்ள போகணும். காலித் ரலியல்லாஹுடைய படை வெளியில நின்று இருக்குது. எப்படி என்ன செய்யறது, யார் உள்ள போறது? பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க காலித் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, என்னைய தூக்கி நீங்க உள்ள வீசிடுங்க, நான் எப்படியாவது போய் உள்ள கதவு திறந்துறேன். தீனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை சஹாபாக்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? மௌலானா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு ரூட் நமக்கு முடிவாயிருச்சு, ஒரு வெளிநாட்டுல ஒரு ரூட் முடிவாயிருச்சு, கொஞ்சம் தியாகம் செய்யக்கூடிய ரூட் அப்படின்னு சொன்னா அதை எத்தனை சிபாரிசு மூலமாக எத்தனை தடவை அந்த கவாய்ப்பை திரும்ப திரும்ப 5 ரூட் மாத்த வைக்கிறோம். நம்ம
ஆனா சஹாபாக்கள் ஒரு ரூட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, முடிவு செய்யப்பட்டிருச்சுன்னு சொன்னா உயிர் போனாலும் பரவாயில்ல அந்த ரூட்ல போய் வேலை செஞ்சுட்டு வரணும் என்று சஹாபாக்குடைய ஆசையாக இருந்தது. நீங்க சஹாபாக்குடைய உழைப்புக்கும் நம்முடைய உழைப்புக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை. அப்ப முஸைலிமுல் கஸ்ஸாப் 45,000 நபர்களோட அந்த கோட்டைக்குள்ளார இருக்கிறான். பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து சொன்னாங்க, என்னை தூக்கி நீங்க உள்ள போட்டுருங்க, நான் போய் கதவை திறந்துடுறேன். அதே போன்று அதே மாதிரி பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள உள்ள தூக்கி வீசப்பட்டது, ஒரு கூடையில வச்சு அவங்க தூக்கி உள்ள வீசிட்டாங்க. 45,000 முர்த்ததான நபர்கள் உள்ள இருக்கிறான். பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்களுக்கு அவ்வளவு கவலை, இவங்களுடைய ஹிதாயத்துடைய விஷயம் என்ன, எப்படியாவது கதவை திறக்கணும். சஹாபாக்கள் உள்ள வந்து இதுல யாராவது ஒருத்தர் தாவத்தின் மூலமாக இவங்களுடைய உழைப்பின் மூலமா இஸ்லாத்தை மீண்டும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கவலை தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. அவங்க உள்ள போய் விழுந்தாங்க. ரிவாயத்துல மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய பயானத்துல எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 15 நபர்கள் அவங்க கொலை செஞ்சு 80 நபர்கள் காயம் ஏற்படுத்தி அவங்க கதவை போய் திறந்தாங்க. சஹாபாக்கள் உள்ள வரணும் என்பதற்காக வேண்டி. சஹாபாக்குடைய ஆசை இது, சஹாபாக்குடைய தேட்டம் இருந்தது, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உயிர் போகணும் என்பதாக. சாதாரண எல்லா சஹாபாக்களும் கால் ஊனமான ஒரு சஹாபி அபூ உகைல் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது, அன்சாரிகளே எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி வாங்க என்பதாக உடனே எந்திரிச்சு நொண்டி போனாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களுக்கு கால் ஊனமா இருக்குது, நீங்க போக தேவையில்லை, நீங்க போகாதீங்கன்னு சொன்னாங்க. அபூ உகைல் ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்சாரிகள் பேரை சொல்லி உதவி கேட்கப்பட்டது, நான் அன்சாரியில் ஒருத்தனாக இருக்கிறேன், நான் உதவி செய்ய போகணும்னு சொன்னாங்க. போனாங்க, அதே இடத்துல அவங்க ஷஹீதானா. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உமர் ரலியல்லாஹு போய் இந்த விஷயத்த சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு இந்த விஷயத்த சொன்ன உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அபூ உகைல் எப்ப துஆ செய்யறதுக்காக வேண்டி கையை உயர்த்துவாரோ, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையில ஷஹாதத்தை கொடுப்பாயா என்றுதான் துஆ செய்வான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் தேட்டம் இது. அந்த பெருவுல சஹாபாக்கள் இந்த ஜஸ்வா, இந்த தீனுடைய தகாதா பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை எதன் மூலமாக உருவாச்சு? மஸ்ஜிதுடைய சத்தங்கள் இருந்ததுனால. மஸ்ஜிதுடைய ஈமானுடைய ஹல்கால ஈமான் மறைவான விஷயம், கியாமத்துடைய நிகழ்வுகள், சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், தீனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதை கேட்டு கேட்டு அவங்களுடைய உள்ளத்துல பதிஞ்சது, தீனுக்காண்டி அர்ப்பணிச்சாங்க. ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் கூட தீனுடைய நுசரத்துக்காக வேண்டி, தீனுடைய தியாகத்துக்காக வேண்டி, தீனுடைய பேர்ல ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்வதற்காக வேண்டி பெண்களும் சரிசமமாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்களுடைய தர்பியத் எப்படி ஆண்களுடைய தர்பியத் பள்ளியின் மூலமாக நடந்ததோ, பெண்களுக்கும் தர்பியத் நடந்தது. பெண்களுக்கும் தீன் தேவை, பெண்களுக்கும் தாவத்துடைய உழைப்பு தேவை. எப்படி ஆண்களுக்கு தாவத்துடைய உழைப்பு இல்லாமல் அவங்களுடைய ஈமான் முழுமையாகாதோ, அதே போன்று பெண்களுக்கும் அவங்க தாவத்துடைய உழைப்பு இல்லாமல் அவங்களுடைய ஈமான் முழுமையாகாது. உலமாக்கள் கிதாப் எழுதியிருக்கிறாங்க, ஒரு நபர்களுடைய ஈமான் முழுமையாகணும் என்று சொன்னால் அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் இருக்கணும், நன்மை ஏவி தீமை தடுக்கணும், அப்பதான் அவருடைய ஈமான் முழுமையாகும். அதே போன்றுதான் ஒரு பெண்ணுடைய ஈமான் முழுமையாவதற்கும் அந்த பெண் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும். மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவ்லியாஉ பஅத் யஅமுருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். முஃமினான ஆண்கள் ஆண்களுக்கு மத்தியில, முஃமினான பெண்கள் பெண்களுக்கு மத்தியில தோழர்கள், தங்களுக்கு மத்தியில அவங்க நன்மை ஏவிக் கொள்வாங்க, தீமையை தடுத்துக் கொள்வாங்க. பெண்களுடைய சிஃபத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்ட்ட தீனுடைய இஸ்லாம், தீனுடைய தர்பியத், அவங்களுடைய வாழ்க்கையில ஹிதாயத் ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவங்களுக்கு சொன்ன அமல் வீட்டினுடைய தாலீம். மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே குர்ஆன்ல கட்டளையிடுறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான், வஸ்குர்ன ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, உங்களுடைய வீடுகள்ல நீங்க குர்ஆன் ஹதீஸுடைய முஸாக்கரா செய்யுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். முஃப்தி ஷஃபீ ஸாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய தஃசீருடைய கிதாபில் எழுதுறாங்க, இந்த கட்டளை இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளுக்கு மட்டும் குறிப்பானது இல்ல, நபியுடைய காலத்தில் இருந்த பெண்களுக்கு மட்டும் குறிப்பானது இல்ல, கியாமத் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணுக்கும் இதே கட்டளை தான். இந்த அமல் செய்வதன் காரணமாக 2 பிரயோஜனம் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அதையும் சொல்றான், யார் தன்னுடைய வீட்டுல குர்ஆன் ஹதீஸுடைய முஸாக்கராக்கள் செய்வாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பிரயோஜனத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். முதலாவது, எல்லா விதமான பாவத்திலிருந்தும் அவங்க விலகி இருப்பாங்க. இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணை எல்லா விதத்திலும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப நுபுவத் கிடைச்சதோ, நுபுவத் கிடைச்ச பிறகு அவங்க செய்த முதல் அமல் வீட்டு தாலீம்.
பெண்கள்கிட்ட தன்னுடைய மனைவியிட்ட வந்து தீனுடைய உழைப்பு செஞ்சாங்க. ஹிரானுடைய குகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து இந்த முதல் ஆயத்துகள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் இந்த ஆயத்துகளை இறக்குறாங்க. இந்த ஆயத்து வஹியாக அறிவிச்சுட்டு போறாங்க. இது கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக தன்னுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை முழுமையாக எடுத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, தான் நபி என்ற நுபுவத் அந்த தாவத்தும் கொடுத்தாங்க. ஈமானுடைய நபியினுடைய அந்த தாவத்தையும் கொடுத்தாங்க. இதுதான் வீட்டு தாலி, இதுதான் தாலி. வீட்டுல பெண்களுக்கு மத்தியில தீனுடைய முதாக்கரா, குர்ஆனுடைய முதாக்கரா, சிஃபாத்துடைய முதாக்கரா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வீட்டுல செய்த அமல். இது செய்த அமல். பெண்களுக்கு மத்தியில இஸ்லாம், பெண்களுக்கு மத்தியில ஹிதாயத் கிடைப்பதற்குண்டான ஒரே அமல் நுபுவத்துடைய காலத்திலிருந்து கியாமத் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே அமல் வீட்டு தாலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு இந்த ஆயத்துகள் ஓதி காமிச்சாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் 5-6 ஆயத்துகள் ஓதி சொன்னாங்க. இதுதான் எனக்கு முதலாக அறிவிக்கப்பட்டது சொன்னாங்க. இதான் குர்ஆன் ஹல்கா, இதான் குர்ஆன் ஹல்கா. இறங்கின ஆயத் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்ன ஆயத் வஹியாக இறங்குச்சோ உடனடியாக தன்னுடைய பெண்கள் தன்னுடைய மனைவி சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பயம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத மக்கள்கிட்ட சொன்னா இந்த குறைஷிகள் என்னுடைய கூட்டத்தார்கள் என்ன ஊரை விட்டு வெளியாக்கிடுவாங்க, எனக்கு துன்புறுத்துவாங்க என்பதாக சொன்னாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆறுதல் சொன்னாங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க, நீங்க நல்லவங்க, நீங்க உறவை ஆதரிக்கக்கூடியவங்க, ஏழைகளை நீங்க ஆதரிக்கக்கூடியவங்க, தான தர்மம் அதிகமா செய்யக்கூடியவங்க என்ற முதாக்கரா செஞ்சாங்களே, இதுதான் சிஃபாத்துடைய முதாக்கரான்னு சொன்னாங்க. இந்த அமல் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைச்ச பிறகு தன்னுடைய வீட்டுல செய்த முதல் அமல் இது. இதுதான் முழு உலகத்துக்கும் கியாமத் வரை வரக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில தீன் வருவதற்காக வேண்டி உண்டான அமல் இது. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களான ஒவ்வொரு நபருடைய வீட்டுக்கு போவாங்க. அவங்களுடைய மனைவியுடைய வீட்டுக்கு போறதனுடைய காரணம், நோக்கம் என்னன்னு சொன்னா தீனை கற்றுக் கொடுப்பதற்காக தான் போவாங்க, தீனை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் போவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல இரவு தங்கி இருக்கிறாங்க. இரவுல முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்து எந்திரிச்சு நபி அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஷர், ஒரு ஃபித்னா இன்னைக்கு வானத்தில் இறங்கி இருக்கு, ஃபித்னா இறங்கி இருக்கு. இந்த அறையினுடைய இந்த பெண் தூங்கி கொண்டிருக்கிறாங்களே, உம்மு சலமா பார்த்து சொன்னாங்க, தன்னுடைய மனைவி பார்த்து சொன்னாங்க. பிறகு அவங்க எழுப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதிகமான பெண்கள் உலகத்துல ஆடை அணிந்த நிலையில இருப்பாங்க, ஆனா கியாமத்துல ஆடை அணியாமல் நிர்வாணமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. என்ன காரணம்? அந்த பெண்ணை எழுப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு தன்னுடைய மனைவி எழுப்பிட்டு நபி அவங்க சொன்னாங்க, காரணம் என்ன? அதிகமான பெண்கள் யூத நசாராக்கள் அணியக்கூடிய அதே ஆடையை இந்த உலகத்தில் அணிவாங்க, இந்த பெண்கள் கியாமத்துடைய நாள்ல நிர்வாணமாக தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, நிர்வாணமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. தீனுடைய விஷயங்கள் ஆடை சம்பந்தமாக, முஆஷரா சம்பந்தமாக, குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக அப்பப்ப தன்னுடைய பெண்களுக்கு சொல்வது இருக்குது. இதுதான் வீட்டுடைய தாலி, இதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய ஹல்கா. தீன் சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்காண்டி வெளியில போனாங்க. அப்ப ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா உட்கார்ந்து விக்ர் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவுடைய நேரத்துல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அதே நிலையில உட்கார்ந்து விக்ர் செஞ்சுட்டே இருக்கிறான், தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஜுவைரியா, காலையில உன்னை எந்த நிலையில விட்டுட்டு போனேனோ அதே நிலையில தான் இப்போ வரைக்கும் உட்கார்ந்து விக்ர் செய்றியா? ஆமா என்பதா சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் போனதிலிருந்து 4 வார்த்தை 3 தடவை தான் சொன்னேன், அதனுடைய கூலி, அதனுடைய வெயிட் இருக்குது, நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து விக்ர் செஞ்சதை விட அதிகம் என்பதாக சொன்னான். என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. இந்த வார்த்தைகளை 3 தடவை சொன்னேன். நீ ஃபஜ்ர்ல இருந்து இது வரைக்கும் உட்கார்ந்து விக்ர் செஞ்சுட்டே இருக்கிறியே, இதை விட இது பாரமானது, இதை விட இந்த 4 கலிமாக்கள் 3 தடவை நான் சொன்னது இதனுடைய நன்மை அதிகமானது என்பதாக சொன்னான். பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமாருடைய வீட்டுக்கு போவது எதற்காக? தீனுடைய விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான். பெண்கள் தான் மட்டும் கற்றுக்கொள்ளல, தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தான்.
2 குழந்தைகள் கற்றுக் கொடுத்தான். இது சஹாபாக்குடைய பழக்கம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எல்லா மனைவிமாருடைய வீட்டுக்கு போய் தீனுல் இஸ்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த பெண்கள் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களா இருக்கட்டும், அவங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை பெண்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உம்மு முபஷிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, நான் ஒரு தடவை ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் இருந்தேன். ஹப்ஸா ரலியல்லாஹுடைய வீட்டில் இருந்தேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. சுல்ஹே ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்துல மரத்துக்கு கீழே யார் யாரெல்லாம் என்னிடம் பையத் செஞ்சாங்களோ அவங்க யாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்க என்ற ஹதீஸ் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க. சுல்ஹே ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்துல மரத்துக்கு கீழே யார் யாரெல்லாம் என்கிட்ட பையத் செஞ்சாங்களோ அவங்க ஒருபோதும் நரகத்துக்கு நுழைய மாட்டாங்க. இது கேட்ட உடனே உம்மு முபஷிர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நரகத்துக்கு நுழைய மாட்டாங்க என்பதா சொல்றீங்களே, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்கள ஒவ்வொரு நபரும் நரகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இதனுடைய விளக்கம் என்ன என்பதாக கேட்டான். நபியுடைய காலத்துல குர்ஆனுடைய முதாக்கரா, குர்ஆனுடைய அர்த்தங்களுடைய விஷயங்கள் எவ்வளவு அழகான விதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முதாக்கரா செய்யப்பட்டது. வீட்டுக்கு வந்த மெஹமானாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க நபிட்ட கேட்டாங்க, யார சொல்ல இந்த ஹதீஸ் நீங்க சொல்றீங்க, ஆனா குர்ஆன்ல இந்த ஒரு ஆயத்து இருக்குது, எந்த நபரும் நரகத்தை கடக்காமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு இருக்குது, அப்புறம் எப்படி இவங்க நரகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க? கூட இருந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்து அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானே, அப்ப ஒவ்வொரு நபரும் நரகத்தை கடந்து தானே போகணும், இவங்க எப்படி நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்மு முபஷிர், அதே குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு ஆயத்தையும் சொல்றான், சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸிய்யா, யார் அல்லாஹ்வை பயந்து தக்வாதாரியாக இருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்துருவான், மீதம் இருக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் நரகத்தில் தங்கி விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஆயத்து இருக்குது. இந்த அடிப்படையில நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன். என்னுடைய கருத்துல யார் அந்த சுலை ஹுதைபியோட சந்தர்ப்பத்துல மரத்து கீழே இந்த பையத் செஞ்சாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவாங்க சொன்னாங்க. குர்ஆனுடைய ஹல்கா, ஹதீஸுடைய முதாக்கரா, குர்ஆனுடைய விளக்கத்தினோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு மட்டுமல்ல வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள்கிட்ட மெஹமான்ட்டையும் ஹல்கா செஞ்சு நடத்தினாங்க. சஹாபி பெண்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தர்பியத் செஞ்சாங்க ஹல்கான் மூலமாக. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சிறுமி அவங்க அறிவிக்கிறாங்க, நான் ஒரு சந்தர்ப்பத்துல உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வந்தேன். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வந்தேன். அவங்களுடைய தந்தை மௌத்தாயி 3 நாள் ஆயிடுச்சு. அவங்களுடைய தந்தை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவங்க அப்பதான் மௌத்தாயிருந்தாங்க. மௌத்தாயி 3 நாள் ஆயிருச்சு. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அத்தரை வர வச்சு அத்தர் பூசிக்கொண்டாங்க. பூசிட்டு அந்த சிறுமியான ஜைனப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, இப்ப எனக்கு அத்தர் பூச வேண்டிய தேவை இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. என்ன ஹதீஸ்? அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்ட ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய மரணத்தை தவிர மற்ற அனைத்து துக்கத்துக்காக வேண்டி 3 நாள் விட அதிகமாக துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. கணவனுடைய மரணத்துக்காக வேண்டி மட்டும் 4 மாசம் 10 நாள் இருக்கலாம். இது நபியுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸை உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, இந்த ஹதீஸின்படி அமல் செய்வதற்காக அத்தர் வர வச்சு நான் அத்தர் பூசிக்கொண்டேன்னு சொன்னான். தன்னுடைய குழந்தைக்கு என்ன செஞ்சான்? சிறுமிக்கு தீனை கற்றுக் கொடுத்தான். வீட்டுல தீனுடைய மாஹூல் ஹல்கான் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில தீனை கொண்டு வருவது, தன்னுடைய குழந்தைகள்கிட்ட தீனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை சஹாபாக்கள் இருக்கு. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே அறிவிக்கிறாங்க, நான் ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்களும் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு மரணத்துக்காக வேண்டி 3 நாள் அதிகமாயிருச்சு. அவங்க இதே போன்ற அத்தர் வர வச்சு அவங்க பூசிக்கொண்டாங்க. பூசிக்கொண்டு சொன்னாங்க, உனக்கு தெரியறதுக்காக வேண்டி, உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி செஞ்சேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிச்சிருக்காங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அறிவிச்சிருக்காங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அறிவிச்சிருக்காங்க. இதே ஹதீஸ மிம்பர்ல ஒவ்வொரு சஹாபாக்களும் சொல்லியிருக்காங்க. தீனுடைய தலீமுடைய முறை, தீனை எப்படி தெரிஞ்சு கொள்றது, ஷரியத்தை எப்படி பழகிறது, ஆண்கள் பள்ளியினுடைய ஹல்கான் மூலமாக, பெண்கள் வீட்டுடைய தாலீமின் மூலமாக தெரிஞ்சு கொள்ளும். வீட்டுடைய தாலீம் மூலமாக தெரிஞ்சு கொள்ளும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி நேரம் சக்கராத்துடைய நிலை, மற்ற எல்லா மனைவிகள்கிட்ட அனுமதி வாங்கி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல இருக்கிறாங்க. உலமாக்கள் இதுல ஒரு ஹிக்மத் சொல்றாங்க, நபி அவங்க ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டை தேர்ந்தெடுத்தாங்க? காரணம் என்னன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறு வயது பெண்ணாக இருந்தாங்க. அவங்களுக்கு அதிகமாக ஞாபக சக்தி இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி நேரத்துல ஏதாச்சும் ஷரியத் சம்பந்தமான, தீன் சம்பந்தமான முக்கியமான விஷயம் சொல்லக்கூடும். அதை மற்ற பெண்களை விட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கதான் மனனம் செய்யக்கூடிய திறன் இருந்துச்சு. அவங்கதான் அதை பாதுகாத்து மற்றவங்க சொல்லக்கூடிய அதிக திறன் இருந்தது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டை தேர்ந்தெடுத்தாங்க. நபியுடைய சக்கராத்துடைய நிலை, ஆயிஷாவுடைய நெஞ்சில படுத்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய காத நபியுடைய வாய்க்கு பக்கத்திலேயே வச்சு உட்கார்ந்து இருக்கிறான். ஏதாவது சொல்லுவாங்களா, சொன்னா மனப்பாடம் செஞ்சு கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு தெரியும். நபியவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் அவங்களுடைய மௌத்துடைய நேரத்துல ஒரு இக்தியார் அல்லாஹ் தஆலா கொடுப்பார். தேர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு தவணை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். என்ன தேர்ந்தெடுக்கிறது? உங்களுடைய ரூஹ் இப்ப வாங்கப்படணும். உங்களுக்கு நீங்க மௌத்தாய் ஆகிரத்துக்கு போறீங்களா, இல்ல இன்னும் கொஞ்ச காலம் வாழ்றீங்களா, இந்த தேர்வு உங்களுக்கு கொடுக்கப்படும். இது எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு இருந்ததான் தாமதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹும்ம அர்ஹம்னி, அல்லாஹும்ம அல்ஹக்னி பிர் ரஃபீக்கில் ஆலா. யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்வாயாக, உயர்ந்த என்னுடைய தோழர்களோடு என்னை சேர்த்துக் கொள்வாயாக என்பதா சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி வார்த்தை இதுவாகத்தான் இருந்தது. அதுக்கப்புறம் வேற எதுவுமே சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, நுபுவத் கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த முதல் அமல் வீட்டுல தாலீம் செஞ்சாங்க. மனைவிக்கு ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியும் போது செஞ்ச கடைசி அமல் தன்னுடைய மனைவிக்கு இந்த விஷயம் சொல்லிட்டு தான் முதல் அமலும் வீட்டு தாலீம் தான், கடைசி அமலும் வீட்டு தாலீம் தான். மௌலானா சொன்னாங்க, இல்லைங்க நான் சொல்றோமே, கர்த்தே கர்த்தே மர்னா மர்த்தே மர்த்தே கர்னா, இது வீட்டு தாலீமும் உட்கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய தாலீமுக்காக வேண்டி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தனித்தனி பெண்களுக்கும் இந்த மாதிரி தீனோட விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த மனைவி எல்லாத்தையும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனுடைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மற்ற பெண்கள், வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய தாலீம் செஞ்சிருக்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஆயிஷா வந்து சில பெண்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், நீங்க ஆண்களுக்கு உபதேசம் செய்றீங்க, அவங்க நிறைய அமல் செய்யறாங்க, எங்களை முந்திக் கொண்டு போறாங்க, நாங்க தீனுடைய உழைப்பு செய்யறக்க நாங்க என்ன செய்யறது? நபி அவங்க சொன்னாங்க, ஒரு வீட்டை தேர்ந்தெடுங்க, ஒரு தெருவுல வீட்டை தேர்ந்தெடுங்க, அங்க பெண்கள் எல்லாமே நீங்க ஒண்ணு சேருங்க, அங்க வந்து நான் தீனுடைய முதாக்கரா செய்யறேன்னு சொன்னாங்க. அதே போன்று நபி அவங்க வந்து சதகா விஷயமாக அங்க ஆர்வம் ஊட்டினாங்க. அதிகமான பெண்கள் தான் அணிஞ்சிருந்த அந்த அணிகலன்களை சதகா உடனே செஞ்சாங்க. கூட்டு தாலீமும் அங்க நடந்தது. இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வீட்டுல தனித்தனியாக நடப்பது இது குசூசி தாலீம், இது அதிகமான பெண்கள் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்து நடப்பது இது உமூமி தாலீம் என்று சொன்னாங்க. அல்லாமா நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாப் எழுதியிருக்கிறாங்க, இந்த கூட்டு தாலீம் இருக்குது, இது இந்த சமீபத்துல ஏதோ ஏற்படுத்தப்பட்ட அமல் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நடக்கக்கூடிய அமல். இந்த அமலை யாராலும் மறுக்க முடியாது என்பதாக இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க. உலமாக்கள் கிதாப் எழுதியிருக்கிறாங்க, ஹிஜ்ரி 800 வரைக்கும் எல்லா இடங்கள்ல, குறிப்பாக ஹிஜாஸுடைய பகுதியில, ஷாமுடைய பகுதிகளில் கூட்டு தாலீம் நடந்து கொண்டிருந்த என்பதாக எழுதுறாங்க. பெண்கள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒண்ணு சேருவாங்க, அவங்களுக்கு மத்தியில தீனுடைய முதாக்கரா செய்து கொள்வாங்க என்பதாக உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க. இன்னைக்கு அதே அமல் தான் சொல்லப்படுது. உங்களுடைய வீடுகள்ல இந்த மாதிரி தாலீம் ஏற்படுத்துங்க. வீட்டுடைய தாலீம் என்னது? நாளே அமல், குர்ஆனுடைய ஹல்கா செய்யுங்க, தாலீம் படிங்க. ஒரு நாள் முன்தபா ஹதீஸ், அடுத்த நாள் ஃபதாயில் அமல், சதகான் சிறப்புடைய விஷயங்கள் படிங்க. அதே போன்று தஸ்கீல் செய்யுங்க. சஹாபி பெண்கள்கிட்ட தஸ்கீலுடைய மிசாஜ் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல தங்கி இருந்தாங்க, அவங்களுக்கு தஸ்கீல் செஞ்சாங்க. உடனே அல்லாஹ்வோட பாதையில போற தயாரானாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரை தஸ்கீல் செஞ்சாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாரானார். தஸ்கீலுடைய அமல், அதே போன்ற அடுத்த நாளுடைய மஷூராவுடைய அமல், இந்த 4 அமல் நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் செய்யணும். அதே போன்று கூட்டு தாலீம் அதிகமாக்கணும்னு சொன்னாங்க. கூட்டு தாலீம் இன்னைக்கு எவ்வளவு குறைவாக இருக்கு. ஒவ்வொரு மொஹல்லாவும் சொன்னாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜரத் மௌலானா சாஹிப் அவங்க சொன்னாங்க,
ஹல்காவை கவனித்து, மஸ்ஜிதை கவனித்து, தெருவை கவனித்து கூட்டு தாலீம் கிடையாது, வீடுகளை கவனித்து கூட்டு தாலீம் சொன்னாங்க. ஒவ்வொரு 25 வீட்டுக்கும் ஒரு கூட்டு தாலீம் என்பதாக சொன்னாங்க. 100 வீடு இருக்குதா, அங்க 4 கூட்டு தாலீம் நடக்கணும். ஒரே நாள்ல நடத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்குதா, ஒரே முஹல்லாவுல நாட்கள் மாறி கூட வச்சுக்கலாம். ஆனா 25 வீட்டுக்கு ஒரு தாலீம் நடக்கும். 25 வீட்டுக்கு ஒரு தாலீம் நடக்கும். தாலீம் நடத்துறதுக்கு உண்டான ஷரத்து என்ன? 2 10 நாள் முடிச்ச பெண்கள், 3 ஒரு தடவை 3 நாள் முடிச்ச பெண்கள் இருந்தா போதும், கூட்டு தாலீம் ஆரம்பிக்கலாம். இந்த 3 ஒரு தடவை 3 நாள் முடிச்ச பெண்கள் நிக்கா ஆகாம இருக்கிறாங்க, அப்படி 3 நாள் முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மூலமாக கூட்டு தாலீம் ஆரம்பிக்கலாம். ஆக மொத்தம் 5 பெண்கள் அவங்க வச்சு என்ன செய்யலாம்? கூட்டு தாலீம் ஏற்படுத்தலாம். கூட்டு தாலீம்ல கிதாப் படிக்கிறதுக்கு யாருனாலும் தெரியல அப்படின்னு சொன்னா நிக்கா ஆகாத பெண் மூலமாக படிக்க வைக்கலாம். நிக்கா ஆகாத பெண், ஆனா அவங்க 3 நாள் முடிச்சிருக்கணும். அவங்க 3 நாள் போயிட்டு வந்த பிறகு அவங்க என்ன செய்யலாம்? கிதாப் படிக்கணும். இந்த மாதிரி கூட்டு தாலீம். அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டு தாலீம்ல 4 தஸ்கீல் செய்ய சொல்றோம். ஒவ்வொரு கூட்டு தாலீம்ல 4 தஸ்கீல் செய்யுங்க. முதலாவது பெண்களுடைய குரூஜ், அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகணும். 2வது ஆண்கள், அவங்க வீட்டு ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகணும். 3வது ஒவ்வொரு வீட்லயும் வீட்டு தாலீம் ஹயாத் ஆகணும். 4வது ஒவ்வொரு முஸ்லிமான வீட்டுல பெண்களுடைய ஜமாத் தங்கணும். மிக முக்கியமான அமல். மதீனாவுல வெளியிலிருந்து வரக்கூடிய சஹாபாக்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் அவங்கள மதீனாவுடைய வீடுகள்ல தங்க வைக்கப்பட்டது. மதீனாவுடைய வீடுகள்ல தங்க வைக்கப்பட்டது. ஒவ்வொரு முஸ்லிமான வீட்டுல பெண்கள் ஜமாத் தங்கணும். பெண்கள் ஜமாத் தங்குறதுக்கு என்ன ஷரத்து? பர்தாவுடைய விஷயம் இருந்தால் மட்டும் போதும், வேற எந்த ஷரத்து தேவையில்லை, வேற எந்த ஷரத்தும் இல்லை. பர்தாவுடைய ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குறைய சொல்லி அந்த வீட்டை ரிஜெக்ட் பண்றது இல்ல, அந்த வீட்டுல பர்தா எப்படி ஏற்படுத்தணும்னு சொல்லி மசூரா செஞ்சு பர்தா ஏற்படுத்தி அந்த வீட்டுல பெண்கள் ஜமாத் தங்கும். அந்த வீட்டுல பெண்கள் ஜமாத் தங்கும். அதே போன்ற அல்லாஹ்வுடைய பாதையில பெண்களும் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகும். சஹாபி பெண்கள் எத்தனை ரிவாயத் ஹயாத்து சஹாபால வருது. பெண்கள் 10 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில போயிருக்கிறாங்க. பெண்கள் 7 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில போயிருக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியுடைய காலத்துல மக்காவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல 7 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க. உம்மு அத்தியா அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 7 தடவை அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாயிருக்கேன்னு சொல்றாங்க. பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாயிருக்காங்க. பெண்கள் எப்ப அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுவாங்களோ, முழு பர்தாவோட எப்ப அல்லாஹ்வுடைய பாதையில பெண்கள் போவாங்களோ அப்பதான் பர்தா இன்மை உலகத்திலிருந்து நீங்கும். நிர்வாணத்தனமான வாழ்க்கை, மிருகத்தனமான வாழ்க்கை உலகத்திலிருந்து நீங்கும் எப்ப பெண்கள் முழு பர்தாவோட வெளியில வருவாங்க. அதனால சொல்லப்படுது, கூட்டு தாலீம் அதிகப்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய பாதையில பெண்களை அழைச்சு கொண்டு போங்க. பெண்கள் 3 நாள் போயிட்டாங்க, 3 தடவை போயிட்டாங்கன்னு சொன்னா 10 நாள் கூட்டிட்டு போங்க. 10 நாள் ஒரு தடவை போயிட்டா போதும், சில்லா கூட்டிட்டு போங்க. 2 தடவை சில்லா போயிட்டாங்க, வெளிநாட்டு கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு தர்த்தீப் சொல்லப்படுது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3 நாள், வருஷத்துல ஒரு தடவை 10 நாள், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 40 நாள். இது அதிகபட்சமாக உள்ளது. இது தர்த்தீப் கடைசி நிலையில இதுலயாவது நிக்கணும். ஆனா ஒருத்தர் இது கம்மியாக போறாரு. இவர் யார் யார் மாசம் 10 நாள் கொடுக்கறாங்களோ சொல்லப்படுது, அவங்க மாசம் 10 நாள், மாசம் ஆண்கள் 3 நாள், பெண்கள் 3 நாள் தாராளமா போட்டு சொல்றாங்க. மாசம் ஆண்கள் 3 நாள் போட்டு, பெண்கள் 3 நாள் போட்டு 3 மாசத்துக்கு ஒரு தடவை போறதுங்கிறது கடைசி. அதுதான் தர்த்தீப். அதை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அதிகமா போக முடியும், போய்கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சில்லா என்பது ஆக கடைசி தர்த்தீப். ஒருத்தர் ஒரு மசூர் அடிப்படையில வருஷம் சில்லா தயாராகிறார், தாராளமா போகணும். பெண்களை அழைச்சு கொண்டு ஒவ்வொரு நபரும் என்ன செய்யணும்? உள்நாட்டுக்கு அதே போன்று வெளிநாட்டுக்கு தயாராகணும். கணவன் பிறவர்களே, இதுதான் உழைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஆண்களுக்கு மத்தியில தீன் வருவதற்காக வேண்டி பள்ளியினுடைய மாஹூல்ல இருந்து, பள்ளியினுடைய சத்தகில் இருந்து அமல்கள் ஏற்படுத்தப்பட்டது. பெண்களுடைய வாழ்க்கையில தீன் வர்றதுக்காக வேண்டி வீட்டு தாலீம், கூட்டு தாலீம் மூலமாக இதை ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி ஆண்கள் பெண்களுடைய குரூஜ் ஏற்படுத்தப்பட்டது. அதனால ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க சொல்லப்படுது, ஒவ்வொரு ஹல்காவுல ஒவ்வொரு ஹல்காக்காரங்க வருஷத்துல குறைஞ்சது 4 கூட்டு தாலீமாவது அதிகப்படுத்தணும். ஒவ்வொரு ஹல்காக்காரங்களும் வருஷத்துக்கு 4 கூட்டு தாலீம் அதிகப்படுத்தும். நியத்து வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் ஃபிக்ர் செய்ய, எங்களுடைய பகுதிகளில் கூட்டு தாலீமுடைய இந்த கவாய் பூர்த்தி ஆயிடுச்சு சொன்னா உடனே ஆரம்பிக்கணும், பூர்த்தி ஆகணும்னு சொன்னா பூர்த்தி ஆக வச்சு நம்ம ஆரம்பிக்கணும், தயாராகலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகணும். அதே போல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். பெண்கள் யாரு, அதாவது ஆண்கள்ல யாரு ஏற்கனவே வெளிநாடு போயிருக்கிறாங்க அல்லது 3 தடவை 3 சில முடிச்சிருக்கிறாங்க,
அவங்க பெண்களுடைய வெளிநாட்டுக்காண்டி சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். யார் தயார்? பெண்களுடைய வெளிநாடு 2 மாசத்துக்காண்டி சொல்லுங்களேன். சொல்லுங்க ஜி. 2 தடவை பெண்கள்ல சில்லா முடிச்சிருக்கோம், ஆண்கள்ல ஒரு 3 தடவை 3 சில்லா முடிச்சிருக்கோம். அந்த மாதிரி உள்ளவங்க எந்திரிங்களேன். பாருங்க, இவ்வளவு விஷயங்களும் பெண்கள்கிட்ட வரணும்னு சொன்னா முழு உலகத்துல இன்னைக்கு மக்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி தீனுடைய தேட்டத்தில் இருக்காங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்.